தேவ சமூகம் போட்டிருக்கீங்க. இல்லை இல்லை, நாங்கள் எடுக்கும்போது திருவிழா, பெரிய ஆலங்குளத்தோட திருவிழா. பெரிய நாங்கள் ஷூட் எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் போஸ்டர் லிஸ்ட்டாக எடுக்க முடியும். பிளரு போட்டதுக்கப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இருந்தால் காட்டியிருப்பேன், பிளரு போட்டாச்சுல. நீங்கள் எந்த கார்த்தியை வேணால் நினச்சிக்கோங்க. இந்த முத்துராமலிங்க தேவரை காட்டுறீங்க, இதில் அதிகமான வயலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு பிஜேபி நீங்கள் எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா சார்? அப்படி பார்த்தா ரஜினி படத்துலாம் தலை துண்டா போய்கிட்டு இருக்கு, அஜித் படத்துக்கு போயிருக்கு, கமல் எல்லாரும் பிஜேபி இருக்காங்க அர்த்தமா சார்? ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது. நோ 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 நான்சென்ஸ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர் கமிங். ஸ்டாப் நான்சென்ஸ் வித் மீ. இல்லை பேரில் நீங்கள் எப்படி நீங்கள் மீனிங் பார்க்குறீங்கன்னு தெரியல. தென் மாவட்டத்தில் சீத்தான்னு வைப்பாங்க, வேங்கைன்னு வச்சுருக்கா இருக்காங்க. தென் மாவட்டத்தில் இருக்காங்க, சீதா இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஆதார் கார்டே இல்லை, உங்கள் நம்பரை கொடுங்க, ஆதாரே அனுப்பிவிட சொல்கிறேன். ஆமாம் நான் அனுப்பி வைக்கிறேன். சீதாராமன் அவர் சொல்கிறாப்புல, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமாம், தர்மத்துக்காண்டி தானே போராடிக்கிருக்காரு. என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடலை? இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு, அதுவும் தர்மம் தான். தர்மம்ன்றது நீங்கள் இந்து தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போகிறதுனால அது பேர் தர்மம் தான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போது மாமன்னன் போஸ்டர் நாங்கள் பார்த்தோம், அது வேணுக்குனே வச்ச மாதிரி தான் இருக்குது. ரத்னவேல் தேவர் குரூப்ஸ் இல்லை, நான் சொல்கிறேன். இல்லை அங்கே நாங்கள் எடுக்கும்போது அங்கே ஒரு திருவிழா, அந்த திருவிழா நாங்கள் எடுக்கும்போது இதுக்காண்டி நாங்கள் போஸ்டராக கிழிச்சிட்டு ஷூட் போக முடியாது. இல்லை நாங்கள் எடுக்கும்போது திருவிழா, பெரிய ஆலங்குளத்தோட திருவிழா. நாங்கள் ஷூட் எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் போஸ்டர் கிழிச்சிட்டு எடுக்க முடியும். திருவிழாவில் நாங்கள் லைவாக எடுத்தோம், அவ்வளோதான் மேட்ரு. அதில் அந்த போஸ்ட் கமிட் ஆயிடுச்சு. இது எப்படி சென்சார் அலோட் பண்ணியிருக்காங்கல்ல? இல்ல சார், சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல? இல்ல, அதாவது கொலை பண்ற இடத்துல மட்டும் ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர் படம், ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர். அதைத்தான் சொல்றேன், ரத்தம் வர்ற இடத்துல மட்டும்தான் பிளர். ரத்தம் வர டைலாக் இருக்கிற இடத்துல பிளர் போட தேவையில்லை. நீங்க அங்க பிளர் பண்ணாத இடத்துல ரத்தம் வரதை காட்டுங்க. அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியும், நீங்க சொல்றத நாங்க எப்படி போட முடியும்? சென்சார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க பிளட் காட்டுறீங்களோ அங்க தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும், அப்புறம் அந்த திருவிழா கார்த்திக் இல்லைங்க, அங்க ஒரு திருவிழா, அங்க ஒரு திருவிழா, பெரிய ஆலங்குளத்துல திருவிழா. அங்க ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க யார் போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பிளட்டு வர இடத்துல மட்டும் தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும் கார்த்திக்கு மட்டும் பிளரு போட்டுருங்க, பகத் பாசில் தேவையில்லை. இதெல்லாம் இருக்கட்டும், சென்சார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த கார்த்தி பிளரு போட்டதுக்கப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இருந்தால் காட்டியிருப்பேன், பிளரு போட்டாச்சுல. நீங்கள் எந்த கார்த்தியை வேணால் நினச்சிக்கோங்க சார். அதுதான், நீங்கள் எந்த கார்த்தி வேணால் வச்சுக்கோங்க. நவரசன் கூட கார்த்தி வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஜாதி பிரிவோட அந்த சம்பரப்பட்ட பாடல்கள் வருது, எல்லாமே முழுக்க அந்த கேஸ்டோட ஒரு லீஜெண்டாவா மூவி வருது. ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்டக்கூடிய மூவியா எங்களுக்கு நான் பார்க்கல. அதான் நாங்கள் சொல்றோம் சார். அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆவரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான். அங்கே போய் நம்ம இல்லாத ஒரு இதை காட்ட முடியாது. அங்கே நடந்த நிகழ்வு தான் இது. அதனால பல கொலைகள் நடந்திருக்கு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரங்காட்டில் இப்போ வரைக்கும் ஒரு 30-40 பேர் செத்துருக்காங்க. இந்த கஞ்சா மேட்டருக்காண்டி 2 ஊரை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது நடந்த நிகழ்வு தான் நம்ம சொல்கிறோம். அங்கே போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது. அந்த கேஸ்ட் இருக்காங்க, அந்த காட்டியிருக்கோம் நம்ம. அது சென்சார் நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணகியோடைய படம் ஒன்று வந்துருச்சுங்க, சொல்லிட்டு அதில் கண்ணகியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இந்த முத்துராமலிங்க தேவரை காட்டுறீங்க, இதில் அதிகமான வயலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு பிஜேபி நீங்கள் எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா சார்? அப்போ பார்த்தா 40 இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் சார். 40 இடத்துல பண்ணியிருக்கோம்.
அந்த கட்டுப்பு இணக்கமாக போனால் சென்சார் போர்டு கொஞ்சம் வழி விடுவாங்கன்றீங்களா? சார் அப்படி பார்த்தா ரஜினி படத்துலாம் தலை துண்டாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அஜித் படத்துக்கு போயிருக்கு, கமல் எல்லாரும் பிஜேபியில் இருக்காங்க அர்த்தமா சார்? அவங்களுக்கு இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. நீங்கள் சமீபத்தில் கண்ணகியோடய இங்கே பண்ணாங்க, இது ஐடியலைஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து சென்சார் போர்டு கொடுக்கல, அந்த போர்டை வந்து வெளியிடக்கூடாதுன்னாங்க. சரி, சினிமாவில் வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு, பரவாயில்ல நம்ம திறப்போம்னு சொல்லிட்டு. கண்ணகியை காட்டக்கூடாதுன்னு சொன்ன சென்சார் போர்டு முத்துராமலிங்க தேவர் ரத்தம் தெரிக்கிறது கழுத்து இல்லை காட்டக்கூடாதுன்னு தான் ப்ளர் பண்ணியிருக்காங்க சார். எல்லா இடத்தையும் ப்ளர் பண்ணியிருக்காங்க. கேட்டாங்க காரணம், நாங்கள் திருவிழா நடந்துக்கிடுச்சு, அந்த திருவிழா நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். அதுக்காண்டி திருவிழாவில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒட்டியிருக்க போஸ்ட்டை கிளிங்கன்னா எந்த ஊரில் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபைட் எடுத்த மாதிரி இல்லை எல்லா இடமே போஸ்ட் இருந்துச்சுல்ல சார். அப்படி எங்கிட்ட போய் ஃபைட் எடுக்க முடியும்? ஒரு இடம் மட்டும் தான் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரியான காட்சிகளா இருக்கு. இப்போ அந்த ஊரை திருவிழாவுக்கு தான் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, பர்டிகுலர் படத்துக்கு நம்ம ஒட்டல. எல்லாருமே வந்து கொலை குற்றவாளிகளா நீங்க சித்தரிக்கிறீங்களா? 2 கம்யூனிட்டியும் ஒரே தான் சொல்லியிருக்கோம். அந்த பக்கத்து ஒரே ஊர் தான் சொல்லியிருக்கோம். கொலை குற்றவாளிகளா? ஒரு அதாவது ஒரு திருவிழாவில் நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த போஸ்ட்டு. ஆமாம், ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையும் வந்து எல்லாமே கொலைகாரனாவே காட்டுற மாதிரி. எந்த சமுதாயத்தை சொல்றேன்னா அவன் கம்யூனிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகள் மாதிரியே காட்டுறீங்களே படத்துல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது அப்படி அதில் இல்லை. ஒரு போதைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சமுதாயம் கூட வச்சுக்கோங்க, அது தேவர் சமுதாயம்னு பெருமையாக வச்சுக்கோங்க, அது பெருமையாக வச்சுக்கோங்க. ஏன் போய் கொலை ஒரு நண்பருக்காக ஒருத்தர் போய் ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்க வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அவங்க உள்ளேருந்து வராங்க, அந்த ஆக்சுவலாக பார்த்தா தேவ சமுதாயத்தில் இருக்கிற வீடு அவங்க அங்கேருந்து தான் வராங்க. ஸோ நீங்கள் அப்படி தானே காட்டுற மாதிரி இருக்குது, அது நாங்கள் அப்படி தானே புரிஞ்சுக்கணும். அது போஸ்ட் இருந்தால் நாங்களே கவனிக்கல இல்லை. சரி, நீங்கள் அப்படி கூட இப்போ ஒரு அந்த ஊர் எங்களோட புரிதல் எப்படி இருக்கணும்? இல்லை சிவகங்கையில் அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. இல்லாத ஒரு மருத்துவமனை நம்ம கற்பனையாக போடுவோம், இல்லாத ஒரு மருத்துவமனை தான் நம்ம கற்பனையாக போடுவோம். அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்தோணியார் மருத்துவமனை எல்லா கற்பனை தான். சார் சிவகங்கையில் அந்தோணியார் மருத்துவமனை இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கலாம். இல்லாத ஒரு பேரை வச்சிருக்கோம் நாங்கள். அந்தோணியார் சிவகங்கையில் இருக்கா? அந்தோணியாரில் கேளுங்க. அப்போ யாரும் என்ன பேர் வைக்கணும்னு நீங்கள் ப்ரெஸ்லாம் ஒரு முடிவு பண்ணி சொல்லிடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேர் தான் வைக்கணும். எதில் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்னது? அதுதான் சார். ஒயிட் ஷர்ட்னா திருவிழா, அந்த திருவிழாவில் ஒரு கான்செப்ட். திருவிழாவில் வந்து இல்லை அது வந்து ஒரு திருவிழா, ஒரு மக்களுக்கு பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். அதில் ஒயிட் ஷர்ட் வரனால தப்பு இல்லை சார். படத்தில் வந்து அரசாங்கத்தை பற்றியும் சரி ஆட்சியாளரை பற்றியும் சரி குறை சொல்லாமல் ஒரு சொல்லியிருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துட்டுருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியாக ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றினோம்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம், கண்டிக்கிறோம், எங்கே போன கேட்குறோம், ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தையை தானே பாதிக்கும். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து
இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 என்கவுண்டர் வந்து தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டர் நடக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தொடர்ந்து என்கவுண்டர் தான் போயிட்டு இருக்கு. யார் இது? சமீபத்தில் இந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் இருக்கார், ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது. கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க. என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார். அதனால் என்கவுண்டர் பண்ணதா? இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அந்த அன்றைக்கே நான் சொன்னது தான். திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன், இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால், நான் வந்து நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி, ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டும்னு. நன்றி 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 நன்றி. வந்து சார் விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க. விஜயோட படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே கேள்வி கேட்பீங்க. இந்த படத்துல முழுக்க ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசப்படாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை அதுக்கு விமர்சித்தேன்? நீங்க சொல்லுங்க. நோ 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 நான்சென்ஸ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர் கமிங். ஸ்டாப் நான்சென்ஸ் வித் மீ. விஜய் இருங்க, விஜய் படத்தில் என்னைக்கு நான் விமர்சித்தேன் அது சொல்லுங்க. ஆமாம், அதனால நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, சமுதாயத்தை திருத்த, இந்த மாதிரி சமுதாயத்தை இதை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கு. வரவேற்கிறேன். எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்தை போலீஸ் அவர்கள் நல்லதா தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க தானே எஃப்ஐஆர் காப்பி வெளியே விட்டுருக்காங்க. அதை பற்றி எதுவும் ஆய்வை திறக்க மாட்டேங்கிறாங்க.